நடிகை சமந்தாவை பிரிந்தது குறித்து நடிகர் நாக சைதன்யா மனம் திறந்துள்ளார். கடந்த 2017ஆம் ஆண்டு திருமண பந்தத்தில் இணைந்த சமந்தா நாக சைதன்யா ஜோடி தவிர்க்க முடியாத காரணங்களால் பிரிவதாக கடந்த 2021ஆம் ஆண்டு அறிவித்தனர். மேலும் கடந்த ஆண்டு நடிகை ஷோபிதா துலிபாலாவை கரம் பிடித்தார் நாக சைதன்யா. இந்நிலையில் சொந்த காரணங்களுக்காகவே தானும் சமந்தாவும் பிரிந்ததாகவும், ஆனால் ஏன் தன்னை கிரிமினல் போல நடத்துகிறீர்கள் எனவும் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் நாக சைதன்யா பேசியுள்ளார். மேலும் ஒரு உறவை முறித்துக் கொள்வதற்கு முன் தான் 1000 முறை யோசிப்பேன் என்றும் அவர் கூறியுள்ளார். நடிகை பார்வதி தனது காதல் கைகூடாதது ஏன் என சமீபத்தில் அளித்த பேட்டி ஒன்றில் மனம் திறந்துள்ளார். மலையாளம், தமிழ் என ஒரே நேரத்தில் 2 மொழிகளிலும் தரமான படங்களை தேர்ந்தெடுத்து நடிப்பதில் பார்வதி திருவோத்து மிகவும் தனித்துவமானவர். மேடைகளிலும் சரி, பேட்டியாக இருந்தாலும் சரி, எப்போதும் தனது கருத்துக்களை தைரியமாக முன்வைக்க தயங்க மாட்டார். இந்நிலையில் பேட்டி ஒன்றில் தனது முன்கோபத்தால் தான் தன்னுடைய காதல் உடைந்து விட்டதாக தெரிவித்துள்ளார். தற்போது டேட்டிங் ஆப்பில் இருப்பதாக கூறியுள்ள அவர், இனிமேல் காதலுக்கு முன் பலமுறை யோசித்து காதலில் விழ முடிவெடுத்துள்ளதாக கூறியுள்ளார். இயக்குநர்கள் வெற்றிமாறன், அனுராக் காஷ்யப் இணைந்து தயாரித்துள்ள பேட் கேர்ள் திரைப்படம் சர்வதேச விருது வென்று அசத்தியுள்ளது. வர்ஷா பரத் இயக்கத்தில் உருவாகியுள்ள பேட் கேர்ள் திரைப்படத்தின் டீசர் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. பிராமண பெண் தவறாக சித்தரிக்கப்பட்டிருப்பதாக விமர்சனங்கள் எழுந்தன. இன்னும் சிலர் படத்தின் டைட்டிலையும் எதிர்த்தனர். இத்தகைய சூழலில் கடும் விமர்சனங்களை கடந்து 54வது ரோட்டர்டாம் சர்வதேச திரைப்பட விழாவில் திரையிடப்பட்ட பேட் கேர்ள் திரைப்படம் நெட்பேக் விருதினை வென்றுள்ளது. ஆசிய மற்றும் பசிபிக் பகுதிகளில் இருந்து வரக்கூடிய திரைப்படங்களுக்கென தனித்த அங்கீகாரமாக இந்த விருது அளிக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. இளைஞர்களின் கனவு கண்ணியாக வலம் வரும் நடிகை திவ்ய பாரதியின் சமீபத்திய போட்டோஷூட் ரசிகர்களை கிரங்கடித்துள்ளது. பிரபல நடிகை திவ்ய பாரதி கதிர் இயக்கத்தில் உருவாகி வரும் ஆசை திரைப்படத்திலும், ஜிவி பிரகாஷ் நடிப்பில் உருவாகி வரும் கிங்ஸ்டன் என்ற திரைப்படத்திலும் நடித்து வருகிறார். 2021ஆம் ஆண்டு வெளிவந்த பேச்சுலர் படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான இவர் மகாராஜா படத்தில் விஜய் சேதுபதியின் மனைவியாக நடித்திருந்தார். திவ்ய பாரதி நடித்தது ஒரு சில காட்சிகளே என்றாலும் ரசிகர்களின் மனதில் இடம் பிடித்தார். இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் இவரை பின்தொடரும் ரசிகர்கள் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே போகின்றனர். 3.6 மில்லியன் ஃபாலோயர்கள் இவரை ஃபாலோ செய்வது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் நடிகை திவ்ய பாரதியின் புதிய புகைப்படங்களுக்கு லைக்ஸ் குவிந்து வருகிறது. நீண்ட நாட்களாகியும் எந்த படத்திலும் கமிட் ஆகாதது ஏன் என நடிகை மிருணால் தாக்கூர் விளக்கமளித்துள்ளார். வெள்ளித்திரையில் முன்னணி நடிகையாக வலம் வரும் மிருணால் தாக்கூர் சீதாராமம் படத்தின் மூலம் ரசிகர்கள் மனதை வெகுவாக கவர்ந்தார். பிறகு நானியுடன் நடித்த ஹாய் நானா திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை தேடி தந்தாலும், விஜய் தேவரகுண்டாவுடன் நடித்த ஃபேமிலி ஸ்டார் எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுத்தரவில்லை. இவரது நடிப்பில் ஏறக்குறைய 1 வருடமாக எந்த படமும் வெளியாகாத சூழலில் இதுகுறித்து மிருணால் தாக்கூர் பேசியுள்ளார். முழுவதுமாக ஒரு படத்தில் கவனம் செலுத்தாமல் பல படங்களில் கையெழுத்திடுபவள் தான் அல்ல என விளக்கமளித்துள்ள மிருணால் தாக்கூர் நல்ல கதாபாத்திரத்திற்காக காத்துக் கொண்டிருப்பதாக கூறியுள்ளார். நடிகை பிரியங்கா சோப்ரா தனது சகோதரரின் திருமண வீடியோக்களை பகிர்ந்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளார். 2000ஆம் ஆண்டு உலக அழகி பட்டத்தை வென்ற பிரியங்கா சோப்ரா விஜய் நடிப்பில் வெளியான தமிழன் திரைப்படம் மூலம் திரையுலகில் அறிமுகமானார். கோலிவுட், பாலிவுட், ஹாலிவுட் என கடந்த 25 ஆண்டுகளாக திரையுலகில் கொடிக்கட்டி பறக்கிறார். இந்நிலையில் கோலாகலமாக நடைபெற்ற தனது சகோதரர் சித்தார்த் சோப்ராவின் திருமண வீடியோக்களை பிரியங்கா சோப்ரா சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ளார். முன்னதாக இந்த திருமணத்தின் ஹல்தி நிகழ்வில் உறவினர்களுடன் பிரியங்கா சோப்ரா அடித்த லூட்டி வீடியோக்கள் சமூக வலைதளத்தில் வைரலானது குறிப்பிடத்தக்கது. திரைப்படங்களில் நடிப்பதை நடிகை சிதா தவிர்த்து வருவது அவரது ரசிகர்களை தவிப்பில் ஆழ்த்தியுள்ளது. ஜெயம் திரைப்படத்தில் அறிமுகமான சிதா அந்நியன், உன்னாலே உன்னாலே போன்ற படங்களில் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்தார். கடந்த சில ஆண்டுகளாக சினிமாவில் தனது செகண்ட் இன்னிங்ஸை தொடங்கி தமிழ், தெலுங்கு, கன்னடம் என 3 மொழிகளிலும் படு பிஸியாக வலம் வந்த சதா திடீரென சினிமாவில் நடிப்பதை தவிர்த்து வருகிறார். அவரது கவனம் முழுக்க வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபி பக்கம் திரும்பியதே இதற்கு காரணம் என கூறப்படுகிறது. அதனை உறுதிப்படுத்தும் விதமாக தான் எடுத்த சிங்கம், புலி, யானை மற்றும் பறவைகள் என விதவிதமாக வைல்ட் லைஃப் புகைப்படங்களை தனது சமூக வலைதள பக்கத்தில் சதா பதிவேற்றியுள்ளார். காட்டுக்குள் புலி ஒன்றை படம் பிடித்தது எப்படி என்கிற வீடியோவையும் அவர் வெளியிட்டுள்ளார். லிஜோ மோல் ஜோஸ் நடித்த காதல் என்பது புதுவுடைமை படத்தின் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியாகியுள்ளது. மலையாள சினிமாவில் முன்னணி நடிகையாக உள்ள லிஜோ மோல் ஜோஸ் தமிழில் சிவப்பு, மஞ்சள், பச்சை, ஜெய்பீம் போன்ற படங்கள் மூலம் முத்திரை பதித்தார். இவர் அடுத்ததாக தமிழில் காதல் என்பது புதுவுடைமை படத்தில் நடித்துள்ளார். ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இயக்கியுள்ள இந்த படத்தின் ட்ரெய்லர் அண்மையில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்றது. அதன் தொடர்ச்சியாக இதன் ஃபர்ஸ்ட் சிங்கிள் வெளியிடப்பட்டுள்ளது. ரெட் ஜெயன் மூவிஸ் தயாரிப்பில் கிருத்திகா உதயநிதி இயக்கியுள்ள திரைப்படம் காதலிக்க நேரமில்லை. ஜெயம் ரவி, நித்யா மேனன், யோகி பாபு உள்ளிட்ட பலரும் நடித்துள்ள இப்படத்திற்கு AR ரஹ்மான் இசையமைத்துள்ளார்.
கடந்த ஜனவரி மாதம் 14ஆம் தேதி வெளியான இத்திரைப்படம் இளைஞர்களை வெகுவாக கவர்ந்தது. இந்நிலையில் வரும் 11ஆம் தேதி நெட்ஃபிளிக்ஸ் OTT தளத்தில் வெளியாக உள்ள இப்படத்தின் மிகப்பெரிய ஹிட் பாடலான என்னை இழுக்குதடி பாடலின் வீடியோவை படக்குழு வெளியிட்டுள்ளது. பாலிவுட் சூப்பர் ஸ்டார்கள் ஹாலிவுட் சூப்பர் ஹீரோக்கள் கதாபாத்திரங்களில் நடித்தால் எப்படி இருக்கும்? அசத்தலாக உருவாக்கப்பட்டுள்ள கற்பனையான AI வீடியோ சமூக வலைத்தளங்களில் வேகமாக பரவி வருகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.